தேசிய அளவில் தமிழக காவல்துறையினர் பதக்கங்களை பெறும் வகையில் விளையாட்டுப் போட்டிகளில் சாதிக்க நிபுணர்கள் கொண்டு பயிற்சி அளிக்கப்படும் என தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் 63வது காவல்துறை மண்டலங்களுக்கு இடையேயான தடகள போட்டிகள் 3 நாட்களாக நடைபெற்று வருகின்றன. விளையாட்டுப் போட்டிகள் நிறைவடைந்ததை அடுத்து வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் பதக்கங்களை வழங்கினார். இந்த போட்டியில் மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், தென் மண்டலம் என மொத்தம் 743 அணிகள் கலந்து கொண்டன. இந்த போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை சென்னை பெருநகர் காவல்துறை தட்டிச் சென்றது. 2வது இடத்தை மேற்கு மண்டலம் கைப்பற்றியது. பரிசுகள் வழங்கிய பின் பேசிய தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால், முதல் முறையாக தமிழ்நாடு காவல்துறை வரலாற்றில் குதிரை பந்தயம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்தார். கவர்மெண்ட் பொறுத்தபடியே இந்த கடந்த சில மாதத்துக்கு உள்ளே நிறைய ஸ்போர்ட்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாயிருக்கு. கோயம்புத்தூர்ல கூட கேலோ இந்தியா ஃபர்ஸ்ட் டைம். நம்ம கேலோ இந்தியா எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மாநகர்ல வச்சுட்டு நடத்தி முடிச்சிருவாங்க. இந்த வாட்டி கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லாமே கேலோ இந்தியா கூட பண்ணாங்க. அதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ நமக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு.